வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு பேச தொடங்குகிறேன். பாலகுமாரன் சார் பத்தி சொல்லும் பொழுது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது அகத்திக்கீரை தான். திருச்சியில நான் இருந்து அங்க பணியாற்றி கொண்டிருந்த அந்த தருணத்துல பாலகுமாரன் சார் திருச்சிக்கு வருவாரு. அப்படி திருச்சிக்கு வரும்போது எனக்கு கடிதம் போட்டுருவாரு, இத்தனாம் தேதி ராக்போர்ட்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலையில வீட்டுல இருந்து கிளம்பி ராக்போர்ட்ல போய் நிற்பேன். சாரை கூப்பிட்டு சார் வருவாரு. சார் வந்தோடனே நானும் அவரும் அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு நேரா ஜென்னிஸ் ரெசிடென்சி அப்படின்னு ஒரு ஹோட்டல், முன்னாடி ராஜாலி அப்படின்னு இருந்தது, அப்புறம் ஜென்னிஸ் ரெசிடென்சி அப்படின்னு மாறிடுச்சு, இப்போ என்னன்னு தெரியல. அந்த ஹோட்டலுக்கு போயிடுவோம். அங்கே ரூம் போட்டு வச்சிருப்பாங்க. பட டிஸ்கஷனுக்காக வந்திருப்பார் சார். குளிப்பார். குளிச்சுட்டு முடிச்சோடனே நானும் சாரும் நேராக கிளம்பி காட் சாப்பிட்டு நேராக ஒரு ஆட்டோ எடுத்துக்குவோம். அப்போல்லாம் ஆட்டோ தான். இப்போ தானே ஊபர் அது என்னமோலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆட்டோக்காரரு கரெக்டாக சார் வராருனோடனே வந்துடுவார். அவருடைய ஆட்டோவில் நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். திருவானைக்கோவில் போவோம், சாமி கும்பிடுவோம். ஸ்ரீரங்கம் போவோம், சாமி கும்பிடுவோம். இப்படிலாம் வருவோம். திரும்ப டிஃபன்லாம் சாப்பிட்டு எனக்கு டிஃபன்லாம் வாங்கி தருவார். கையில் எனக்கு 100 200 செலவு கொடுப்பாரு. சரிடா நீ வேலைக்கு போடா, மணி ஆயிடுச்சு, நான் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்வாரு. சாயந்தரம் வா ஃப்ரீயாக இருந்தீனா அப்படின்வாரு. சாயந்தரம் வந்தால் இதே போல் எங்கள் மூச்சு பிள்ளையார் கோயிலுக்கு அப்படி இப்படிலாம் போகிறதுங்கிறது ஒரு ரொட்டீனாக நடக்கும். இதெல்லாம் எனக்கு பிச்சை. எனக்கு ராம்ஜிங்கிற ஜென்மத்துக்கு பாலகுமாரன் சார்ங்கிற குருநாதர் எனக்கு போட்ட பிச்சை. இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு தடவை திருவானை கோயிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு வரோம். அப்போ பாலகுமாரன் சார் வந்து 100 ரூபா காசு கொடுத்து அகத்திக்கீரை கட்டு வித்துட்டு இருக்காங்க. அந்த கோவிலேருந்து மெயின் ரோட்டுக்கு வர வழியில் அகத்திக்கீரை வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு 100 ரூபாயை கொடுத்தாரா. எனக்கு இப்போ டவுட்டு, அந்த நிமிஷம் வரைக்க அகத்திக்கீரை பசுவுக்கு போட்டால் புண்ணியம்ங்கிறது எனக்கு தெரியாது. எறும்புக்கு அரிசி போட்டா புண்ணியம்ங்கிறது எனக்கு தெரியும். அதான் அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஆனா பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா புண்ணியம்ங்கிறது என் தலைவன், என்னுடைய குருநாதன், என் ஞான தகப்பன் பாலகுமாரன் சார் மூலமா தான் எனக்கு தெரியும். நான் போய் என்ன பண்றேன், 100 ரூபாயை கொடுத்து 2 அகத்திக்கீரை கூட்டு கொடுங்க அப்படின்னு. எனக்கு பசுவுக்கு கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், சார் இப்ப அகத்திக்கீரை வாங்குறாரு, அகத்திக்கீரை கூட்டோ அகத்திக்கீரை சூப்போ இப்ப எப்படி பண்ணுவாரு? ஒருவேளை இங்கே ரெகுலராக ஒரு ஹோட்டலில் தொடர்ந்து சார் தங்கிறதுனால இவருக்காக ஸ்பெஷலாக கூட்டோ அல்லது சூப்போ பண்ணி தருவாங்க போல இருக்கு இப்படின்னு நானா பெரிய புத்திசாலி மாதிரி, எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க நான். அப்படிலாம் இருந்துக்கிட்டு நான் போய் 2 கட்டு கொடுங்கன்னு அந்த பாட்டி வந்து 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லைன்ட்டாங்க. உடனே நம்மள்ட்ட 100 ரூபாய்க்குள்ளார தானே காசு. அப்போ நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி. டக்குன்னு உடனே என் கையிலேருந்து காசை கொடுத்துட்டு 2 கட்டை வாங்கிக்கிட்டு 100 ரூபாயும் எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் ஏறுறேன். அப்படியே கையில் 100 ரூபாயை பார்க்குறாரு, 2 அகத்திக்கீரை கட்டை பார்க்குறாரு. சுல்லுன்னு கோபம் வந்துடுச்சு பாலகுமாரன் சார். என்னடா அப்படின்னு. சார் சில்லறை இல்லையா சார், அதனால் ஏட்ட சில்லறை இருந்துச்சு நான் கொடுத்துட்டேன் அப்படி ஸ்டைலாக சொல்கிறேன். இல்லைடா ஏன் 2 கட்டு ஏன் சார், 1 கட்டு போதுமா சார் அப்படின்றேன். அட பொணமே அப்படின்னு திட்டுறாரு. என்ன சார் அறிவே இல்லையாடா உனக்கு, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு. 100 ரூபாய் ஒரு கட்டே 2 ரூபாயோ என்னமோ தானே சொன்னாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறேன். எனக்கு கோபமான கோபம். இவர் எத்தனை கட்டுன்னு சொல்லக்கூடாதா என்ன இவர் அப்படி இப்படிலாம் திட்டிகிட்டே மனசில் திட்டிகிட்டே நான் போய் அம்மா 100 ரூபாய்க்கு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா கிட்ட இவ்வளோ கீழே இருக்குது. கூட்டி பார்த்தாக்கா 100 ரூபாய்க்கு கட்டு இல்லை, அது 80 ரூபாய்க்கோ 68 ரூபாய்க்கோ அது மொத்தம் வச்சு ஞாபகம். அத்தனை கட்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு அப்படியே வரேன். வந்தோடனே அவர் வாங்கினாதான் நான் ஏற முடியும் ஆட்டோவில். அவர் வாங்கி எல்லாத்தையும் வைக்கிறார். எனக்கும் அவருக்கும் நடுவில் அவ்வளோ கட்டு. இவ்வளோ அகத்திக்கீரை கட்டை என்ன பண்ணுவார் இவர் அப்படின்னு எனக்கு தோணுது. சாரி சார், எனக்கு எவ்வளோ கட்டுன்னு நீங்கள் சொல்லலையா, அதனால சாரி சார் அப்படின்னு. என்ன சாரி ஏட்டா 2 கட்டு 1 கட்டுன்னு வாங்குற, என்ன ஹோட்டலில் போய் என்ன சூப்பாக குடிக்க முடியும்? நானே வீடாக இருந்தால் பரவாயில்ல, எதுக்கு கேட்குறோம் என்னன்னு தெரியலையாடா உனக்கு, நீலாம் பிராமணனா பிறந்ததே வேஸ்ட்டுடா அப்படின்னு திட்டுறாரு. சார் சாரி சார், இல்லைடா இதெல்லாம் பசுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவானைக்காவலில் நாங்கள் ஆட்டோவில் ஏறின பிற்பாடு அப்படியே லெஃப்ட் வந்த கொஞ்சம் தூரம் வந்தாக்கா மெயின் ரோடு வந்துடும், காவிரி வந்துடும், அப்படியே மெயின் கார்டு கேட்டு வந்துடும், அப்படியே போயிடலாம் ஜென்னிஸ் ரெசிடென்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட. ஆனால் அப்படி போகாமல் ஸ்ரீரங்கத்துக்குள்ளார விட சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்துக்குள்ளார போனாக்கா அங்கே பசு இங்கே பசு அங்கெல்லாம் நிற்கிது. அப்படியே லெஃப்ட் திரும்பினா அம்மா மண்டபத்தை நோக்கி, ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து அம்மா மண்டபம் போகிற பாதை, அங்கே மாடு இங்கே மாடுலாம் இருக்குது. சில பேர் வீட்டில் 5-6 மாடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களா. அப்படியே இறங்குறாரு.
அப்படியே என்னையும் எடுக்க சொல்றாரு. நீ அந்த பசுக்கெல்லாம் கொடு அப்படின்றாரு. கொடுக்குறேன். கொடுத்துட்டு திரும்புறேன். என்ன சொல்லி கொடுத்த? என்ன சார் சொல்லி கொடுக்கணும்? ஐ லவ் யூ மாடு அப்படின்னு சொல்லி கொடு. முட்டாள். வேண்டிட்டு கொடுறா. வேண்டிக்கோ. நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல பொம்மநாட்டி எனக்கு பொஞ்சாதியாக வரணும், குடும்பம் செழிச்சு வளரணும், உன் ஃப்ரெண்டு யார் இருக்காங்களா அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோ. சரி சார். ஸோ பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணுங்கிறதும் அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அகத்திக்கீரை கொடுக்கும்போது நாம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாலும் சரி, அல்லது இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாலும் சரி, அது நடக்கும், பலிதமாகும் அப்படிங்கிறத என் ஞான குரு, ஞான தகப்பன் பாலகுமாரன் சார் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னிலிருந்து இன்னி வரைக்க அமாவாசைன்னு மட்டும் இல்லைங்க, எந்த நாளாக இருந்தாலும் கண்ணில் அகத்திக்கீரை பட்டுருச்சு அப்படின்னா டக்குன்னு அகத்திக்கீரையை வாங்கிக்கிறதும் பசுக்குருக்கு கொடுக்கறதும் வழக்கமா இருக்கு. எங்களுடைய குடும்ப தோழி விஜி அப்படின்னு, விஜி, சுரேஷ், யுவஸ்ரீ, ஸ்ரீராம் அப்படின்னு அந்த குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம். எங்களுக்கு நல்ல தோழி, எனக்கு ஒரு நல்ல மகளை போன்றவள் விஜி. அதெல்லாம் இப்பெல்லாம் தெளிவா சொல்லணும். மகளை போன்றவள் அப்படின்லாம் சும்மா தோழிலாம் சொல்லக்கூடாது, தப்பாயிடும் இந்த காலத்துல. அந்த அன்பு தோழிக்கு கிட்டத்தட்ட பெராலிட்டிக் அட்டாக் வர மாதிரி ஆகி கை காலெல்லாம் செயலிழந்து போன சமயத்துல கூட நாங்க அவளுடைய நலனுக்காக, அவளுடைய பிரார்த்தனைக்காக நாங்க தினந்தோறும், நானும் என்னுடைய மனைவி கிருத்தியாவும் ஒரு நாள் வாழைப்பழம் வாங்கி பசுக்களுக்கு கொடுத்தோம், ஒரு நாள் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தோம், ஒரு நாள் இட்லி பொட்டலம் கொடுத்தோம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த என் குருநாதர் பாலகுமாரன் சார். திருவானைக்காவல் எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் பாலகுமாரன் சார் சொன்னது அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் 11:15 மணிக்கு நானும் என் மனைவியும் திருவானைக்காவல் கோயிலுக்கு வாசலில் நிற்கிறோம். கோயிலில் நட சாத்தியிருப்பாங்க இல்லையா, சும்மா போய் நிற்கிறோம். அப்படி நிற்கும் போது என் மனைவிட்ட நான் சொன்னேன், இந்த இடத்துல தான் முதல்ல அகத்திக்கீரையினுடைய மகத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் என் மனைவிட்ட சொன்னேன். அகத்திக்கீரையை பசுவுக்கு கொடுத்து பாருங்கள், எப்போ வேணாலும் கொடுங்க. கொடுக்கும்போது அந்த அகத்திக்கீரையை கொடுக்கும்போது நீங்கள் என் பையன் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், என் பையனுக்கு நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும், எங்கள் வீடு 4 வீடு தள்ளி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு அடிக்கடி நோவாய்ப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதுக்காக நான் இதை தரேன், என் சொந்தக்கார பையன் அவன் சரியாக படிக்க மாட்டேன்றான், அவங்களுக்காக தரேன் அப்படின்னு பசுவுக்கு கொடுத்து பாருங்க. நீங்கள் யாருக்காக வேண்டுறீங்களோ அவங்க சௌக்கியமாக இருப்பாங்க. அவங்க சௌக்கியமாக இருந்தாங்க, நீங்கள் 3 மடங்கு சௌக்கியமாக இருப்பீங்க. அவங்களுக்கு 1 ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வரும். ஏன்னா நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறத விட அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்கல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இந்த பிரபஞ்சம் உங்களை கைவிடவே கைவிடாது. நமஸ்காரம்.